ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எல்லாரும் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஷாப் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஷாப்பில் என்னென்ன மீன்கள் இருக்குது அப்படிங்கிறதும் நம்மளுடைய கடைகளில் என்னென்ன அக்சசரிஸ் அண்ட் பயோ மீடியாஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கான வீடியோஸ் கூட. ஏன்னா புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்காங்க. நம்ம ஷாப்பில் உங்களுக்கு வந்து என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு வீடியோ போட சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய 2 feet டேங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் அண்ட் ஃப்ரைஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஃப்ளோர் அண்ட் ஃப்ரைஸ் வந்து க்ரூம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓரளவுக்கு நல்லா சைஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதில் யாருக்கு வந்து ஹெட் வருது ஹெட் வரலன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இது வந்து இப்போதைக்கு சேல்ஸ் இல்லை. ஸோ சைஸிங்கில் போட்டிருக்கேன். சைஸ் ஆனதுக்கப்புறமே சேல்ஸுக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பசங்க நம்ம கடைக்கு அடிக்கடி வரதுனால பார்த்தீங்கன்னா இப்போது டெட்ராஸு இந்த மாலிஸ்லாம் வாங்கி போட்டிருக்கோம். ஸோ இந்த டேங்க் வந்து கலங்களாக இருக்குது. ஏன் கலங்களாக இருக்குன்னு பார்ப்பீங்க. இது வந்து இந்த டேங்க் வந்து கலங்களாகும் அப்படிங்கிறதுக்காகவே டெமோ வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா பேரட் இருக்கும். போய் அந்தாண்ட ஒளிஞ்சிட்டானுங்க. பேரட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபிஷ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ், ரூக்கின் கோல்டு, ஸ்மால் கோல்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 4 feet சம் ஃபில்டர் டேங்கில் பார்த்தீங்கன்னா கோல்டு கொஞ்சம் இருக்கும். ஸோ இது இவங்க வந்து ரூக்கின், இவங்களும் ரூக்கின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் வரோண்டா. இவங்களோட ஹெட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷு பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும். ஹெட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். லைன் ஹெட்டு பிளாக் வரோண்டா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே நார்மல் வரோண்டா ரெட் கேப்பு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 feet டேங்கில் வந்து ஒராண்டா கோல்டு. இது வந்து கொஞ்சம் ஏ கிரேடு, நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒராண்டாஸ், நல்லா ஜம்போ சைஸில் இருக்கக்கூடிய ஒராண்டாஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெட்ராஸ். ஸோ நல்லா அடல்ட் சைஸ் இருக்கக்கூடிய டெட்ராஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கோல்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஏ கிரேடில் இருக்கக்கூடிய ஃபேன்சி கோல்டுங்க. இது வந்து ரேன்ச்சு இருக்குது, கேலிக்கோ ரேன்ச்சு, டைகர் ரேன்ச்சு, டெலஸ்கோப் கேலிக்கோ இருக்குது. இதில் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நார்மலான ட்ரை கலர், அது ரெட் கேப்பில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது இது ரூக்கின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து நம்ம பேக் பண்ணி வெளியூருக்கு அனுப்புகிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான தெர்மோகோல் பாக்ஸ் அண்டு ஸ்ப்ரே பார்ஸ். நம்ம வந்து டாப் ஃபில்டர் மூவிங் நமக்கு அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால ஸ்ப்ரே பார்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் ஃபில்டருக்கு தேவையான செட்டிங்ஸு, அந்த வந்து ஃபிஷ்ஷு பேக் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸு. ஸோ இது வந்து பாண்ட் மெடிசன். இது வந்து நம்ம வந்து ரொம்ப ஹாபியில் இருக்காங்க இல்லையா, புதுசாக பிகினருக்கு வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். இது வந்து பாண்ட் மெடிசன். இது நான் யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலரான மெடிசன். இதில் பார்த்தீங்கன்னா 7 டிசீஸ்க்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. பாண்டில் வந்து இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா அக்வாரியமில் வந்து சின்ன சின்ன வால்யூம் இருக்கிறனால நம்ம வந்து அக்வாரியம் மெடிசன் யூஸ் பண்ணிக்கிறோம். பாண்டில் வந்து வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த பள்ளம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வால்யூம் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய அக்வாரியமுக்கு தேவையான மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகாது. லிட்டர் கணக்கில் ஊற்றணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீரியம் அதிகம், அதாவது காரத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு 500 லிட்டருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி டோசேஜ் கொடுத்தாலே போதுமானது. இதில் வந்து உங்களுக்கு ஃபிஷஸ்க்கு எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு டிசீஸ் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிசீஸ் வந்து ரெக்கவர் ஆகிறதே நம்ம இந்த மெடிசனில் பார்க்க முடியும். கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ஃப்ரெஷருக்கு தரதில்லை, அதாவது பிகினர் தரதில்லை. நல்லா ஹாபியஸில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இது கொடுக்கும் போதே இவ்வளோ டோசேஜ் தான் போடணும், இத்தனை நாளைக்கு போடணும், இவ்வளோ வாட்டர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொடுப்போம். ஸோ இது தேவைப்படக்கூடிய பர்சன் மட்டும் பிகினர் தயவு செஞ்சு வாங்க வேணாம். நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தால் தாராளமாக நீங்கள் இது வாங்கிக்கலாம். நான் அதிகம் வந்து இதில் வீடியோவில் காமிச்சது கிடையாது. ஏன்னா பாண்ட் மெடிசன் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டோசேஜ் போட்டிங்கன்னா வாட்டர் சேஞ்சுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும், சரிங்களா. ஸோ அதனால தான் இத்தனை நாளாக போடாமல் இருந்தேன். இது தேவைப்படக்கூடிய பர்சன் மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் செக்ஷன். ஸோ நமக்கு வந்து பேக்கிங் செக்ஷனுக்கு எப்பயுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஏன்னா என் பேக்கிங் எப்பயுமே சேஃபாக போய் சேரணும், எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே டேமேஜ் ஆகாமல் போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பபுள் ட்ராப் கவர், லைட்டு அண்ட் ஹெவி கவர்ஸ் இதெல்லாம் பேக்கிங் தேவையான ஐட்டம்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாஞ்ச்.
நமக்கு வந்து குவான்டிட்டியில் அதிகமாக போகிறதே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்சஸ் தான், ஸ்பாஞ்சஸ் பயோமீடியஸ் தான். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சு. ஸோ இது வந்து நமக்கு ஃபாஸ்ட் மூவிங்னால பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்ன கடைங்களுக்குமே நம்ம வந்து அனுப்பிட்டு இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம வந்து ப்ரைஸ் வந்து ரீட்டைல் ப்ரைஸு அண்ட் செமி ஹோல்சேல் ப்ரைஸ்னு சொல்லிட்டு 2-3 ப்ரைஸ் நம்ம வச்சுருக்கோம். அதாவது குவான்டிட்டிக்கு ஏற்றப்பில் வந்து ப்ரைஸ் மாறும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் இந்த ரேக்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்பாஞ்சுக்கு மேலே இருக்குது. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஸ்பாஞ்ச் தான். இதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 ஸ்பாஞ்சுக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக இதில். ஸோ அடுத்து வந்து ப்ளூ ஸ்பாஞ்ச், பாண்டு ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஃபாஸ்ட் மூவிங் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் வந்து இதுதான். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய பசங்க தெரியும், ஃபாஸ்ட் மூவிங் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் வந்து தான். இது வந்து 3 feet into 1 feet, 3 அடிக்கு 1 அடி ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேட். ஸோ இந்த ஃபில்டர் பேடை பற்றி நிறைய பேர் எனக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. சூப்பராக இருக்குங்க பிரதர். அதே மாதிரி வாஷ் பண்ணும்போது வந்து திரியாக திரிஞ்சு போகாமல் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபாஸ்ட் மூவிங் இது ஒன்று. அடுத்து வந்து சம்புக்கும் அல்லது பாண்டுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அல்லது கேனிஸ்டுக்கு இது யூஸ் பண்ணா வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து நம்ம கேனிஸ்டில் ஒயிட் ஸ்பாஞ்ச் போட்டாவோ, ஏன்னா அதோட சைக்கிளிங் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால சீக்கிரமாக வந்து உங்களுக்கு நூல்லாம் வந்துடும். இந்த ஸ்பாஞ்சில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்து வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்பாஞ்சில் உங்களுக்கு பாருங்கள் மேலே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பாம்புலமாக இருக்கும், ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து ஆப்போசைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளாத்தில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். நடுவில் வந்து ஒயிட் ஸ்பாஞ்ச் இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, இப்படி நீங்கள் போடும்போது பெரிய வேஸ்ட்டில் உங்களுக்கு அரெஸ்ட் ஆகி மைக்ரோ டஸ்ட்டில் இங்கே அரெஸ்ட் ஆகி இந்த பக்கம் வந்து ரிட்டன் வந்து வாட்டர் மட்டும் தான் வருமே தவிர்த்து மீதி வந்து உங்களுக்கு டஸ்டி வாட்டர் வந்து இந்த பக்கம் வராது. அதே மாதிரி இவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்கனால அந்த ஒயிட் ஸ்பாஞ்சுமே பிரிஞ்சு வராது. சரிங்களா, உங்களுக்கு வந்து லைஃப் வந்து மற்ற நீங்கள் ஒயிட் ஸ்பாஞ்சு யூஸ் பண்ணும்போது வந்து 2 வாட்டி வாஷ் பண்ணாலே உங்களுக்கு வந்து தனித்தனியாக கலந்துரும். இதெல்லாம் நீங்கள் 5 வாட்டி 6 வாட்டி வாஷ் பண்ணாலுமே எதுவுமே ஆகாது. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், கஸ்டமருக்குமே ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். கஸ்டமர் சைட்லையுமே எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்தது கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் சாக்ஸு. ஸோ இது வந்து ஃபில்டர் சாக்ஸ். நம்ம வந்து சம்ப் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபில்டர் சாக்ஸ் பவுச்சுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சம்ப் வந்து பைப் அவுட்லெட் வருது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் கட்டி விட்டிங்கன்னா இப்படி கட்டி விட்டு இல்லை த்ரெட் டைப் கொடுத்துருக்காங்க, இதில் சுருக்கு போகிற மாதிரி பைப்பில் இப்படி கட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விழாது. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா, சம்பில் வந்து ஸ்பாஞ்ச் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அழுக்காகாது. மேக்ஸிமம் வேஸ்ட் வந்து இதிலே கவர் ஆயிரும். சரிங்களா, இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து இதனுடைய கிளாத்துமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வெளியே வந்து ஒர்க் ஆகாது, உள்ளே தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங்கு. சின்ன டஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா வெளியே வந்து போகாதனால வந்து, ஆனால் இது வந்து ஒரு வாரம் 2 வாரத்துக்கு ஒருக்கா வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்களேன், உப்பிக்கும். அழுக்கு வந்து உங்களுக்கு அதெல்லாம் அடைக்குது பார்த்தீங்களா, உப்பிக்கும். ஸோ உள்ளே நீங்கள் இந்த டேப் வாட்டரில் வேகமாக வாஷ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற அழுக்குமே வந்துடும். ஸோ அதுக்கப்புறமே நீங்கள் வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த ஃபில்டர் சாக்ஸ் கூட. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ட்ரே. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் பீசஸ் எடுத்தோம், சேல்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 inch 1 feet. சரிங்களா, 6 inch 12 inchன்னு சொல்லுவாங்க. 1/2 அடிக்கு 1 அடின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேங்கோட டாப் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஃபிஷ் வந்து ஃபைட் பண்ணிக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து நீங்கள் டிவைடராக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து மேக்ஸிமம் ப்ரீடிங் செட்டப்புக்கு வந்து சூட் ஆகாது. சரிங்களா, ஏன்னா வந்து இதில் எல்லா மீனிங்களுமே போய் வரும். அதனால் வந்து ப்ரீடிங் செட்டப்புக்கு சூட் ஆகாது. ஒன்று வந்து டாப்போட கவர் போகிறதுக்கும் ஃபிஷ்ஷஸ் வந்து ஃபைட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் டிவைடராக நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நூபியஸ் மோட்ரு. ஸோ நூபியஸ் மோட்டரில் வந்து நம்மகிட்ட 20 wattsலேருந்து சின்ன மோட்ரு இருக்குல்லையே சின்ன மோட்ரு 20 wattலேருந்து 35 watt, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 45 watt, அப்புறம் 65 watt, அப்புறம் வந்து 85 watt, 115 watt வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்டாக் வந்து நூபியஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். 115 watt மட்டும் கொஞ்சம் டிமாண்டில் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம வந்து ஆர்டர் போட்டிருக்கோம், வந்தால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எஸில் வந்து இம்போர்ட்டட் டேங்குக்கு வரக்கூடிய நம்ம வந்து இந்த டாப் ஃபில்டர் வந்து அதிகமாக மூவ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவைப்படக்கூடிய பவர் ஹிட் இதெல்லாம். இது வந்து 720 watt, 15 watt இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேங்குக்கு தான் போடணும். நிறைய பேர் இந்த இம்போர்ட்டட் டேங்கில் வச்சுருப்பீங்களா, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஃப்ளோ வந்து ஸ்லோவாக இருக்கும், செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த மோட்டரோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அதுதான். சவுண்டுமே பார்த்தீங்கன்னா நாய்ஸ்லெஸ் தான் உங்களுக்கு வந்து. இதில் வந்து 720 ஸ்டார்ட் ஆகி 750, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 watt ஸ்டார்ட் ஆகி 45 watt வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து இருக்குது. 720, 730, அடுத்து பார்த்தீங்கன்னா 740 வந்து 35 watt. நெக்ஸ்ட் வந்து
45 வாட் பார்த்தீங்கன்னா 750. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 4100. ஸோ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய மோட்டரில் இதுவும் ஒன்று. ஆனால் இந்த மோட்டர் வந்து அடிக்கடி டிமாண்ட் ஆகும். இப்போயுமே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்கக்கூடிய நேனோ லைட்டு. ஸோ கியூப் டேங்க் வருது பார்த்தீங்களா, அதுக்கு வரக்கூடிய நேனோ லைட்டு. இது வந்து இதில் ஒரு மாடல் இருக்குது, 3 மோட் மாடல் இதெல்லாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்டேட் டேங்குக்கு வர சின்னதாக ஒரு கியூப் டேங்க் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பிளான்டேட் டேங்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பிராண்டு ஆக்சுவலாக ஒரு நியோ ஹீலியஸ்ங்க வந்து பிராண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா S3 மாடலு, 8 வாட். இதெல்லாம் சூப்பராக இருக்கும். கெல்வின் பார்த்தீங்கன்னா 10,000 கெல்வின் சொல்லியிருக்காங்க இதில். ஸோ குட்டியாக இருக்கக்கூடிய பிளான்டேட் டேங்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நேனோ லைட்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட்லேருந்து 2 ஃபீட் வரைக்குமே வந்து சாதா லைட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டு சாதாவில் வந்து 3 ஃபீட் லைட்டு இது வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் லைட்டில் வந்து நம்மக்கிட்ட வந்து 2.5 ஃபீட்லேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 ஃபீட் வரைக்குமே நம்மகிட்ட வந்து லைட் இருக்குது. சரிங்களா, இந்த பிராண்டில் வந்து இப்போ புதுசாக நம்ம வந்து 7 ஃபீட்டில் எடுத்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து RFல வாங்கிட்டு இருந்தோம். அதில் வந்து 7 ஃபீட்டுக்கு வந்து லைட் இல்லை. சரிங்களா, 6 ஃபீட் வரைக்கும்லாம் லைட் இருந்துச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த RS பிராண்ட் வந்து நம்ம வந்து எடுத்து பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, இதில் வந்து 6 ஃபீட் வரைக்கும் தான் லைட் இருக்குது. இதில் வந்து 7 ஃபீட் 8 ஃபீட்டில் லைட் இல்லை. ஆனால் இப்போ இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுக்குமே லைட் வந்துருக்குது. இது நம்ம ஸ்டாக் எடுத்திருக்கோம். அதனுடைய ரிவ்யூ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் லைட் உங்களுக்குலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஃபிஷஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஹைடிங் டாய்ஸ். இதெல்லாம் சும்மா குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு டாய்ஸு. டேங்கில் வச்சுன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளேல இருக்குது, சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் வந்து ப்ளக்கோ டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ளக்கோ டாய்ஸு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஹோஸ். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் சிலிக்கான் ஹோஸ். இது வந்து கலர் சிலிக்கான் ஹோஸ். ஸோ நம்ம வந்து இது வரைக்குமே 7 ஃபீட் லைட் வந்து எடுத்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம். ஏன்னா எனக்கு வந்து 7 ஃபீட் லைட்டுக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் இருந்துச்சு. ஆனால் லைட் வந்து எனக்கு எங்கேயும் சரியாக கிடைக்கல. இப்போ தான் லைட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மாடல். சரிங்களா, உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக வந்து 172 சென்டிமீட்டர் இருக்குது. சரிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா 5.25 அடிக்கு மேலே ஒரு 2 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸஸாகவே இருக்குது. ஸோ லைட்டோட லென்த்து பாருங்கள், உங்களுக்கு இவ்வளோ ஃபீட் இருக்கும் லைட்டு. நல்லா 5.25 அடி லைட் இது. இது வந்து சிங்கிள் ஸ்டிப் இல்லை, டபுள் ஸ்டிப் லைட். இது லைட்டோட மாடல் பாருங்கள், காமிக்கிறேன். இது பாருங்கள், சிங்கிள் ஸ்டிப் இல்லை, டபுள் ஸ்டிப். டபுள் ஸ்டிப் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா ஆளை வந்து உங்களுக்கு 2.5 ஃபீட் இருந்தாலுமே வந்து தெளிவான வெளிச்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிரெத்லையுமே 2 ஃபீட் இருந்தாலுமே தாராளமாக உங்களுக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கும். இதோட லைட்டோட மாடல் பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டிப்பு தான். லைட்டோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும். இம்போர்ட் டேங்க் லைட்லாம் வந்து பார்த்தீங்களா, அதோட லைட்டு தான் இதெல்லாம். ஸோ இந்த லைட்டோட பாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானே ஒரு 5.25 அடிக்கு மேலே கொஞ்சம் இருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேலே இருக்குது. இது வந்து 7 ஃபீட்டுக்கு சூட் ஆகக்கூடிய லைட் இது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பீஸாக நம்ம வந்து இப்போ எடுத்திருக்கோம். ஸோ 2 பீஸ் வந்து புக் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் 2 பீஸ் இருக்குது. தேவைப்படக்கூடிய பர்சன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட்டா டேங்க். பீட்டா டேங்கில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து மினி ஸ்கொயர் டேங்கில் இருந்து அப்படியே இருக்க குட்டி டேங்க். அடுத்து வந்து டபுள் பார்ட்டிஷன் பீட்டா டேங்க். ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கொஞ்சமாக ஸ்டாக் வச்சுருக்கோம். அடுத்து வந்து XIJல வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் பார்த்தீங்களா, இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா நமக்கு என்கொயரி வரதுனால சின்ன சின்ன இந்த கப்பீஸு, இந்த குட்டி ஃப்ளோரான் பீட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மகிட்ட வாங்குறாங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இதில் எடுத்திருக்கோம். சின்னதுலேருந்து 180 மாடலு, 280 மாடலு, 380 மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எடுத்திருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன்ட் டாய்ஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஹைடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோரசன்ட் டாய்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீசஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து குரூட் டாய்ஸ். அப்புறம் சும்மா குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ். அடுத்து வந்து ஏர் பம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் நமக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. இது வந்து 390 RS 390. இது வந்து கொஞ்சம் சவுண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் இந்த மாடலில். ஸோ இது வந்து ப்ரைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கொடுத்துட்டுருக்குறோம் நம்ம வெப்போவில்.
அடுத்து வந்து ஏசிடிசி ஏர் பம்பு. இது வந்து சோபோல SP3000 மாடலு. இதனுடைய ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 16 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிப் மோடில், கண்டினியூ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 to 7 ஹவர்ஸ் வந்து இது கண்டிப்பாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இதுவுமே சைலண்ட் மோட்டர் தான், ஏசிடிசி மோட்டர் தான். இதுவுமே ஏசிடிசி மோட்டர் தான். இது வந்து உங்களுக்கு இண்டிகேஷனோட வந்துடும். ஃப்ரண்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு இமேஜில் வரும், இண்டிகேஷனோட உங்களுக்கு வந்து வந்துடும் எவ்வளோ வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் ஹவர்ஸ் தான். ட்ரிப் மோடில் பார்த்தீங்கன்னா 16 ஹவர்ஸ் மேலே ஓடும். அதே ட்ரிப் கண்டினியூ மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 to 7 ஹவர்ஸ் வந்து சாலிடாக ஓடும் மோட்ரு. அடுத்து வந்து சோபோவில் வந்து 618 மாடலு. நல்லா உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக வந்து நாய்ஸ்லெஸ்ஸாக வேணும். பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் இருக்கும், அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு வந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 வே தான். அப்புறம் இதுக்கு வந்து பெருசு இருக்குது, இதுக்கு வந்து பெருசு இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் வந்துடும். இது வந்து அதை விட பெருசு. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலேட்டர் மாடல் தான். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டாப்பினில் வந்து சின்ன ஒரு நாய்ஸ்லெஸ்ஸான ஒரு ஏர் பம்பு. இது வந்து சிங்கிள் வே ஏர் பம்பு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் மேக்கர். மிஸ்ட் மேக்கர் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணதில்லை. நம்ம ஒரு குட்டியாக ஒரு டேங்க் ஒன்று செட் பண்ணி லைட்டாக ஒரு சாயெல்லாம் போட்டு விட்டு கொஞ்சம் இது மாதிரி செட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நமக்கு செட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசிடிசி பம்பில் வந்து சன்சனில் வந்து CP201 மாடலு. இதுவுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் வே ஏர் பம்பு. ஆனால் வந்து ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேர்த்து நிற்கும் மற்ற பம்போட. ஏன்னா வந்து சிங்கிள் பம்பில் வந்து சிங்கிள் வே தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு லாங் லைஃபே வரும். இது வந்து நாய்ஸ்லெஸ், சுத்தமாக உங்களுக்கு வந்து சவுண்டே வராது மோட்டரில். இதில் அடுத்து வந்து சோபோவில் வந்து 948 மாடலு. இது வந்து 4 வே ஏர் பம்பு. 4 வே ஏர் பம்பு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள். எவ்வளோ நமக்கு வந்து ஃப்ளோ வேணும்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு 8 டேங்க் 10 டேங்க் கிட்ட நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 பம்பு நம்மகிட்ட இருக்கும். அடுத்து வந்து ரோபோட் மாதிரி கூடிய இந்த ஏர் பம்பு சோபோவில். இது வந்து 2 வே ஏர் பம்பு. மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப் தான் கொடுத்துருக்காங்க. 860A மாடல் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்நெட்டு. ஸோ ஃபிஷ்நெட் வந்து சின்ன சைஸஸில் இருந்து நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு, அடுத்து 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, அப்புறம் வந்து 10 இன்ச்சு. 10 இன்ச் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்நெட் வந்து நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. இது வந்து பிளான்டட் டேங்க் கிட்டு. ஸோ பிளான்டட் டேங்க் வந்து நம்ம பிளான்டட் டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய பர்சன் தாராளமாக இது யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து நான் கம்மி ப்ரைஸுக்கே தரேன். ஏன்னா எனக்கு இந்த ஐட்டம்ஸ் வந்து போகாது. நமக்கு வந்து பர்ச்சேஸில் வந்து இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு வந்து ஸ்டாக் வந்து நின்றுச்சு. பிளான்டட் டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய பர்சன் இது நீங்கள் கம்மி காஸ்ட்டுக்கு நீங்கள் என்கிட்ட வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக. இது அப்படியே ஃபுல் கிட் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், எல்லாமே இருக்குது. இதில் எல்லாமே ப்ரீமியம் கோட்டில் கூடிய கிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேங் அண்ட் ஃபில்டர். ஹேங் அண்ட் ஃபில்டரில் வந்து ஸ்மால் இருக்குது, சரிங்களா. ஸ்மாலில் இருந்து உங்களுக்கு வந்து மீடியம் வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங் வந்து அதிகம்லாம் இல்லை. அதனால் வந்து சும்மா ஒரு கொஞ்சம் பீசஸ் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ஃபில்டர். ஸோ கார்னர் ஃபில்டரில் வந்து 2 இருக்குது. சன்சனில் ஒன்று இருக்குது, சோபோவில் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நீங்கள் குட்டி குட்டி டேங்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது 1.5 ஃபீட் இருக்கு இல்லையா, அந்த டேங்க்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப பெரிய டேங்க் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான இன்டர்னல் ஃபில்டர் மாதிரி தான், சரிங்களா. ஸோ அடுத்து வந்து சைஃபன் பம்பு. 2 ஃபீட் டேங்குக்கு 3 ஃபீட் டேங்க் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சைஃபன் பம்ப் யூஸ் பண்ணி நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பம்ப் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கு ப்ளஸ் வந்து இந்த ட்ரிஃப்ட் அவுட்டில் ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து தேவைப்படக்கூடிய க்ளூ. நல்லா உங்களுக்கு வந்து குவாலிட்டியான க்ளூ. அடுத்து வந்து ஃபில்டர் மீடியா பவுச்சு, 1/2 kg பவுச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் இருக்குது. இதில் வந்து இது வந்து 1/2 kg பவுச்சு. இதெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் தெர்மாமீட்டர். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, சரிங்களா. நமக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங் எதுவும் காஸ்ட்டுமே கம்மி. இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 பீஸுக்கு மேலே இதில் வந்து இருக்கும் உள்ளாடி. இது வந்து இந்த ஃபைஸுக்கு ப்ளஸ் வந்து இந்த டபுள் செட்டப்பில் வச்சிருக்கக்கூடிய பர்சன் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஆர்டிமியா ஃபீட் பண்ணுறதுக்கு, பிளட் வார்ம் ஃபீட் பண்ணுறதுக்கு தேவையான இம்பலர். இது பேர் என்ன, இம்பலர் தானே, ஃபீடர். ஓகே. இது பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம்ஸு, இந்த ஆர்டிமியெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணக்கூடிய ஃபீடர், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான சிலிக்கான் கன்று. ஸோ நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கக்கூடிய சிலிக்கான் கன்று. ஸோ நல்லா உங்களுக்கு தூக்கும் போது நல்லா வெயிட்டாக இருக்கும். குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்து இது இருக்கும்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர். ஸோ ஹீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 50 வாட்லேருந்து 50 வாட்டு, 100 வாட்டு, 150 வாட்டு, 200 வாட்டு, அப்புறம் 200 வாட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கக்கூடிய அட்மின் பிராண்டு. அடுத்து வந்து 300 வாட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வந்து 50 வாட்லேருந்து 300 வாட்ஸ் வரைக்குமே ஸ்டாக் வந்து இருக்குது. அடுத்து வந்து சன்சனில் பார்த்தீங்கன்னா யூவி லைட்டு. இது வந்து 14 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யூவி லைட்டு. இது ஒரு 5 ஃபீட்டு 6 ஃபீட் டேங்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு யூவி லைட் ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டேங்கில் இருக்கக்கூடிய ஒரு பீட்டா டேங்க், பேக்கப் சம்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு பீட்டா டேங்க். இதில் பீட்டா, அப்புறம் வந்து குட்டியாக இருக்கக்கூடிய டெட்ராஸு, அப்புறம் குட்டியாக இருக்கக்கூடிய ஃபிஷஸ் மட்டும் தான் அதை வந்து ஆட் பண்ண முடியும். வாட்டரோட கிளாரிட்டியுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தார். நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுத்துருந்தோம், சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேங் ஆன் பவுல்ஸ் வந்து 8 இன்ச்சு, இது வந்து 15 இன்ச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்டாக் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகப்படியாக மூவ் ஆகக்கூடிய மெடிசன்ஸ். ஸோ மெடிசனை பார்த்தீங்கன்னா அக்வாரியா கிளியர். ஸோ இந்த மெடிசன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரொம்ப கண்டாமினேட்டாக இருக்குது, மேலே தூசியாக இருக்குன்னா ஸோ இந்த மெடிசன் ஊற்றும் போது வந்து கொஞ்சம் கிளியர் ஆகுது அப்படிங்கிறதும். அடுத்து வந்து மைக்ரோலைஃப் S2 மெடிசன். இது வந்து பாக்டீரியா குரூமிங்காக யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன். வாட்டர் சேஞ்சுக்கு அப்புறமே நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆன பாக்டீரியா பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ்ஸில். ஸோ ஃபிஷஸ் வந்து என்னைக்கா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா இந்த மெடிசன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பீட்டா கேர். இது வந்து ப்ளீடிங் டைமில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன், காம்போ மெடிசன் இது. அடுத்து வந்து ஓஷன் ஃப்ரீ மெடிசன். இது உங்களுக்கே தெரியும், ஓஷன் ஃப்ரீ மெடிசன் வந்து லைஸுக்கும் வார்ம்ஸுக்கும் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய மெடிசன்ஸு. இது வந்து பிளான்டேட் டேங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கிட்டு, மெடிசன் கிட்டு. சரிங்களா, பிளான்டேட் டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வந்து இது பற்றி தெரியும். அடுத்து வந்து மைக்ரோலைஃப் S2 அடுத்து வந்து மைக்ரோலைஃப் S2 மெடிசன் வந்து சின்னது 60 ml இதெல்லாம். சரிங்களா, அடுத்து வந்து இது வந்து மைக்ரோலைஃப் S2 மெடிசன் வந்து 50 ml இதெல்லாம். அடுத்து வந்து ஜென்ரல் கியூர் மெடிசன். இது வந்து நம்ம அக்வாரியம் ஷாப் வந்து புதுசாக ஃபிஷ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் ஸ்பாட் ப்ராப்ளம் இருக்கா, என்ன டிசீஸ் இருக்குன்னு தெரியாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸ் இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ் டேங்கில் வந்து ஆட் பண்ணுங்கள். இது வந்து ஒயிட் ஸ்பாட்டுக்குமே சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய மெடிசன். இது பேட்லான மெடிசன். இது வந்து ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபங்கஸு, ஐ ஃபங்கலு, மவுத் ஃபங்கல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபின்ராட்டு, இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக ஃபிஷ்ஷுக்கு வந்து ஏற்படைய புண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆகக்கூடிய பேக்டோனல் FW மெடிசன். இது பேரஸ் FW மெடிசன் பார்த்தீங்கன்னா கோய் ஸ்லிப்பிங்கு ப்ளஸ் வந்து லைட்டாக வார்ம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது சூப்பராக இருக்கும். மெடிசனை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து உப்பு கரை போக்குறதுக்கு வந்து கிளாஸ் கிளீனர் ஆசிட் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டென் ஃபுட்டு. ஸோ இன்டென் ஃபுட்டில் வந்து கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. என்னோட ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து இன்டென் ஃபுட்டு ப்ளஸ் வந்து சிங்கிங் பேடில் தான் போட்டுட்டுருக்கிறேன். ஸோ எஃபெக்டிவ் வந்து சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு நல்லாவே ஆட் பண்ணியிருக்காங்க. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்கஸ்க்கு, இன்டெனில் வந்து டிஸ்கஸ். இது பார்த்தீங்கன்னா பைட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து லார்ஜ் பேக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்ராஸு, ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, குட்டியாக இருக்கக்கூடிய ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன மவுத் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரமெண்டல் ஃபிஷ்ஷு வாஃபர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சிக்லெட்டுக்கு வரக்கூடிய பெல்லட்டு இதெல்லாம். சரிங்களா, இது எல்லாமே ஃப்ளோட்டிங் பெல்லட் தான், இதில் வந்து சிங்கிங் பெல்லட் வந்து வரல. அடுத்து வந்து கோல்டுலேயே வந்து சின்ன பேக்கு. ஏன்னா சில பேர் வந்து இந்த பெரிய பேக் வாங்குவாங்க, சில பேர் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா சின்ன பேக் வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா சிக்லெட் காமிச்சம் பார்த்தீங்களா, அதிலே ஸ்மால் பேக்கு. ஸோ இந்த டிஸ்கஸ் காமிச்சம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சின்ன பேக் இதெல்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாக்கு. ஸோ பீட்டாக்கு வந்து இன்டர்னல் ஃபுட் இது. அடுத்து வந்து ரொம்ப மவுத்து சைஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மைக்ரோ பைட்ஸு. மைக்ரோ பெல்லட்டோட மைக்ரோ பைட்ஸ் வந்து இன்னும் சைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ராயல் பீட்டா. ஸோ ராயல் பீட்டா வந்து உங்களுக்கு தெரியும், ராயல் பீட்டா ஃபுட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டீகேப்சுலேட்டட் ஆர்டிமியா சொல்லுவாங்க. இது வந்து ஹேட்ச் பண்ண தேவையில்லை, நீங்கள் டேரெக்டாக உங்களோட ப்ரைஸுக்கு வந்து புதுசாக பிறந்த குட்டிக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குட்டிங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃப்ளோரான் ப்ரைஸுக்குமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு சைஸ் பண்ணியிருக்கேன், சூப்பராக சைஸ் ஆகுது. நான் வந்து இன்னும் ஹம்பியேட் இருந்து அதுக்கு வந்து போடலை, வேறு எந்த ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டுமே போடல, இது மட்டும் தான் வந்து போட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டல், இது போட்டால் மட்டும் சைஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்தளவுக்கு சைஸ் வரலினாலுமே பார்த்தீங்கன்னா, ஸோ ஏன்னா நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இல்லை, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஆர்டிமியா பிளட் வான்ஸ்லாம் வந்து நல்லா ஃப்ரோஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து ஆச் பண்ணி போகிறதுக்கு நமக்கு வந்து சரியாக டைம் இல்லை. சரிங்களா, அதனால் வந்து இது வந்து டேரெக்டாக ஃபீட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஃப்ளோரான் ப்ரைஸுக்கு வந்து நான் போட்டுட்ருக்கிறேன். இன்னும் ஒரு 15 days போனால் அந்த ஃப்ளோரான்லாம் வந்து ஓரளவுக்கு சைஸ் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேக் எடுத்தோம். நம்மக்கிட்ட இன்னும் நிறைய மூவ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தான் இன்னும் கம்மி, இன்னும் ஒரு 20 பாக்ஸ் கிட்ட தான் நம்மகிட்ட வந்து இன்னும் இருக்குது.
அடுத்து வந்து சிக்லெட்டுக்கு போடக்கூடிய வா ஃபுட்டு. ஸோ வா ஃபுட்டோட குவாலிட்டி வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ வா ஃபுட்டில் வந்து ஒரு நம்பர்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து ட்ரூ கலர் ஆஸ்கர். ஸோ ஆஸ்கருக்கு போடக்கூடிய ட்ரூ கலர் ஆஸ்கர் ஃபுட்டு. அடுத்து வந்து அரோனா ப்ளஸ் வந்து இந்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு ப்ளஸ் வந்து இந்த சிக்கட் ஃபிஷ்ஷஸ் பற்றி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் போடக்கூடிய ட்ரைடு ஷிம்ப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 130 கிராம்ஸு சரிங்களா. 130 கிராம்ஸ் வந்து ஃபுட் ஒரே ஒரு கண்டெய்னர் மட்டும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி நம்ம இந்த ஃபிஷ் ஃபுட்டில் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தோம் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமருக்குலாம். ஸோ அதில் வந்து நிறைய மூவ் ஆகிடுச்சு. ஆப்டிமம் வந்து 3 in 1, அப்புறம் வந்து மைக்ரோ பெல்லட்டு, அப்புறம் நாம்பலால் இந்த கோல்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குயிக் ரெட்டு, ஃப்ளோரான ஆஸ்கரு இந்த மாதிரி ஃபிஷஸ்க்கெலாம் போடக்கூடிய குயிக் ரெட்டு. இது வந்து சிங்கிங் பெல்லட்டு. இது பார்த்தீங்கன்னா சிங்கிங் பெல்லட் கோல்டுக்கு ப்ளஸ் வந்து சிக்லெட்டுக்குமே போடக்கூடிய சிங்கிங் பெல்லட்டு. இது வந்து ஒக்கிகோ பிளாட்டினமாக இருக்கக்கூடிய ஃப்ளோரானுக்கு போடக்கூடிய பெல்லட்டு. டவுசில் சிலிக்கான், நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய பெரிய டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய டவுசில் சிலிக்கானு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன அக்சசரிஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர். இது கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா 100 பீஸ் கிட்ட இருக்குது. அடுத்து வந்து ஸ்டோன்ஸு. இது வந்து பால் ஸ்டோன்ஸு, இது வந்து நார்மல் ஏர் ஸ்டோன்ஸு, அதுலேயே பெரிய ஏர் ஸ்டோன்ஸ் இருக்குது. அடுத்து வந்து இம்போர்ட்டட் நான் ரிட்டன் வால்வோடு இருக்கக்கூடிய இம்போர்ட்டட் ஏர் ஸ்டோனுமே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டர், டிஜிட்டல் தெர்மாமீட்டர் இருக்குது. அடுத்து வந்து சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா பெரிய சிலிண்டர் ஏர் ஸ்டோன் இருக்குது இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் கிளீனர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 mmலேருந்து 16 mm வரைக்கும் நம்மகிட்ட வந்து மேக்னெட் கிளீனர் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வால்வு. ஸோ இது வந்து இந்த வால்வு வேணும், ஸ்டீலில் வந்து வால்வு வேணும்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த வால்வு வந்து 2 பீஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டருக்கும் லைட்டுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய வேக்கம் கப்பு சரிங்களா. ஹீட்ரு வேக்கம் கப்புன்னு சொல்லுவாங்க. லைட்டுக்கும் போட்டுக்கலாம் நம்ம இதை. அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு வரக்கூடிய பேக்கில் வரக்கூடிய லப்பர். ஸோ அந்த லப்பருமே வந்து நல்ல குவாலிட்டியிலே லப்பர் இருக்குது. ஸோ அடுத்து சன்சனில் பார்த்தீங்கன்னா பேக் ஹேங் அண்ட் ஃபில்டர். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளான்டட் டேங்குக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேக் ஹேங் அண்ட் ஃபில்டர் இது. ஸோ இது வந்து 2.5 feet இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் சூட் ஆகக்கூடிய ஒரு ஹேங் அண்ட் ஃபில்ட்ரு. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா XBL 500, இது வந்து 400, இது வந்து 500. இது பார்த்தீங்கன்னா 3 feetக்கு வந்து சூட் ஆகக்கூடிய ஒரு பேக் ஹேங் அண்ட் ஃபில்ட்ரு சன்சன் பிராண்டில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா T கனெக்டரு, ப்ளஸ் கனெக்டரு, L கனெக்டரு. ஸோ இந்த மாதிரி கனெக்டர்ஸ்லாம் வந்து இதில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். இதோட இது அடுத்து பார்த்தீங்கன்னா 3 feet டேங்க் வந்து ரெடியில் இருக்குது. இது வந்து இது டெமோக்காக நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டேங்க் வந்து கஸ்டமருக்கு வந்து செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஜெயின் கோபின் கிளியர் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜெயின் கோபினில் கிளியர் கிளாஸு. இது வந்து 10 mm திக்னஸ்ஸு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்துடும். டேங்கோட ஃபினிஷிங்குமே சூப்பராக இருக்கும். சிலிக்கான் வந்து டவுசில் சிலிக்கான் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கபோர்டு வந்து நம்ம கொண்டு கொடுத்துருக்கோம். இது வந்து எல்லா ஆங்கிளில் மேக் பண்ண ஒரு கபோர்டு சரிங்களா. எல்லா ஆங்கிளில் வந்து கீழே ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே தான் வந்து நம்ம இது மாதிரி டேபிள் கொடுத்துருக்கோம். நல்லா ஸ்ட்ரென்த்தபிளாக இருக்கும். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் ஃபில்டர் வச்சுக்கலாம். இந்த டேபிள் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 feetக்கு 2 feet. ஸோ நீங்கள் வந்து 3க்கு 2 டேங்குமே நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். நல்லா லோடு தாங்கும். 500 கிலோ லோடு தாங்குற மாதிரி தான் வந்து கீழே வந்து ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கோம். டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கபோர்டில் வந்து நான் செட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3D பேக்ரவுண்ட். ஸோ 3D பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இந்த மாடல் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்டாக் எடுத்துருந்தோம் போயிடுச்சு. ஸோ இதில் 2 மாடல் இருக்குது இதில். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக நம்ம கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ காமனாக இருக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரி டேபிள் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இது பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 1.25க்கு 1 சைஸு. இது போன டாப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஸ்டிக்கர் அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறோம் பார்த்தீங்கன்னா டேங்குக்கெலாம், அதுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் நம்மகிட்ட வந்து அவைலபிள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பயோமீடியஸ் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெனட்டோ ரோல். ஸோ நெனட்டோ ரோல் வந்து இதில் வந்து ஸ்டாக் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம இதில் ஸ்டாக் எடுத்திருக்கோம். ஸோ 2மே ஸ்டாக் வந்து எடுத்திருக்கோம். காரணம் வந்து இது சில பேர் வந்து கலராக கேட்குறீங்க. நிறைய பேர் வந்து சார் பச்சை மஞ்சள் இது மாதிரி மாற்றி கொடுங்க, ஏன்னா ஒரே கலராக வந்து நல்லா இல்லை பார்க்கறதுக்கு அப்படிங்கிறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸையுமே வந்து எடுத்திருக்கோம் நம்ம.
இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நெனட்டோ ரோல், இதுவுமே வாங்கிக்கலாம் வேணும்னா. இல்லை எனக்கு ஒரே கலர் தான் வேணும்னா ஒரே கலர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர், சரிங்களா. இது வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம நெனட்டோ ரோல் வந்து ஸ்டாக் வந்து கம்மியாக இருக்குது, ஸ்டாக் வந்து போட்டிருக்கோம், வந்துடும் மண்டே கிட்ட வந்துடும். ஸோ அடுத்து வந்து நேனோ செராமிக் பால். இது வந்து கேனிஸ்ட்டுக்கு இல்லை குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபில்டருக்கு, அப்புறம் வந்து பேக் ஹேங்கன் ஃபில்டருக்குலாம் வந்து ரொம்பவே வந்து எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணக்கூடிய நேனோ செராமிக் பால். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணால் கூட தெரியும், நேனோ செராமிக்கால் ரொம்ப ரொம்ப வந்து எஃபிஷியண்டாக இருக்கக்கூடிய மீடியாக்கு. இதில் என்ன ஒரு மிஞ்சி போனால் ஒரு 60 கிலோ கிட்ட தான் இருக்கும், ஸ்டாக் கம்மியாக இருக்குது இதில். அடுத்து வந்து செராமிக் ரெட்டு. ஸோ செராமிக் ரெட்டோட குவாலிட்டி வந்து பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டிலாம் வந்து உங்களுக்கு வந்து பீசஸ்லாம் வந்து உடஞ்செலாம் வராது, தெளிவாக இருக்கும் பீஸ்லாம். ஸோ இதில் ஒரு 55 kgs கிட்ட லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாவா ராக். லாவா ராக்கில் வந்து பெரிய ராக் வேணும்னா இது வந்து பிளாக் லாவா ராக். இது வந்து 3.5 kgs to 4 kgs வந்து கிட்டத்தட்ட இருக்கும். இது வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு வந்து பயோமீடியாஸ் வேணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பயோமீடியாஸ் தான் மேக்ஸிமம் நான் வந்து அதிகமாக போட்டு வச்சுருப்பேன், ஏன்னா நமக்கு டாப் ஃபில்டருக்கு வந்து அதிகமாக நம்ம இதுதான் கொடுப்போம். அடுத்து வந்து செராமிக் ஒயிட்டு. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக நம்மகிட்ட வந்து எப்பயுமே ஸ்டாக் இருக்கும், இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோக்கு மேலே இருக்கும். அடுத்து வந்து K1 மீடியா. நமக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங் இந்த இல்லை, ஆனால் என்கொயரிஸ் வந்து இருந்தே தான் இருக்குது. ஒரு 2 kgs கிட்ட நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவேட்டட் கார்பன். இது வந்து பவுச்சோடய உங்களுக்கு வந்து 1/2 kg பவுச்சோடய வந்துடும் ஆக்டிவேட்டட் கார்பன். அடுத்து வந்து பிளான்டி டேங்குக்கு வரக்கூடிய சாண்டு, சரிங்களா. இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கக்கூடிய சாண்டு, 5 kg பேக்கு. இதில் ஒரு 3 பேக் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செராமிக்கு எல்லோ பால். ஸோ இதுவுமே நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. இதில் ஒரு 40 kg கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வுட். ஸோ ட்ரிஃப்ட் வுட் உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் கேஜி கணக்கு தான், பீஸ் கணக்கில் எல்லாம் கேஜி கணக்கு. இது நம்ம புதுசாக இப்போ போட்டிருக்கோம் நம்ம. ஸோ குவாலிட்டி பாருங்கள், இது நம்ம ஸ்டாக் புதுசாக ஒரு போட்டிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு. ஒரு 8 kg மட்டும் நான் போட்டிருக்கேன் ஸ்டாக்கு. ஸோ அடுத்து வந்து பிளாக் சாண்டு. பிளாக் சாண்டு வந்து இருக்குது. அடுத்து வந்து எல்லோ சாண்டு. இது வந்து சுகர் சாண்டுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. சுகர் சைஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து இது. அடுத்து வந்து ராக்கு. ஸோ ராக் வந்து இந்த மாதிரி ராக்கு வந்து கொஞ்சோண்டு ஸ்டாக் இருக்குது. இது வந்து இந்த பாண்டுக்கெலாம் வந்து போகிறதுக்கு வந்து சின்ன சின்ன கல்லுங்க, ஸ்டோன்ஸ். இது ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து அக்வாரியம் கிளாஸ் டேங்குக்கெலாம் வந்து யூஸ் பண்ண வேணாம். பாண்டுக்கு வந்து வேறு வழி கிடையாது, போட்டால் தான் கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் வந்து கிளாஸ் அக்வாரியமுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க இதெல்லாம். அதனால தான் நமக்கு வந்து இது அதிக சேல்ஸ் ஆகிறது இல்லை. ஏன்னா கிளாஸ் டேங்குக்கு வந்து நான் கேட்கும்போது நான் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவேன். பாண்டுக்கு மட்டும் தான் வந்து மேக்ஸிமம் நான் கொடுத்துட்டுருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டேங்க் வந்து 2 feet. இது வந்து 2 feet, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.25, அகலம் வந்து 1, சரிங்களா. இது வந்து RS பிராண்டில் வந்து 600B மாடலில் வந்து 2 இருக்குது. இது ஒரு சின்ன மாடல் ப்ளூ பெட்டில் இருக்குது, சரிங்களா. இது வந்து 1 அடி டேங்க்கு, இது வந்து 2 feet டேங்க் ரெண்டுமே. கீழே வந்துட்டு இது வந்து 2 feet, 2க்கு 1க்கு 1 டேங்க் வந்து இது வந்து கேப்போடே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 1.5 அடிக்கு 1, இது வந்து 6 mm திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு டேங்க். ஸோ வந்து செஞ்சு வச்சிருப்போம். எப்பயுமே வந்து ஓரளவுக்கு வந்து டேங்க் வந்து ரெடியாக வச்சுருப்பேன் நான். 4 feetக்கு மேலே போகக்கூடிய டேங்க் தான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு இதே மாதிரியான அக்வாரியம் ப்ராடக்ட் வந்து தேவைப்பட்டால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். பயோமீடியாஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அதிகப்படியான குவான்டிட்டி செஞ்சுட்டு இருக்கிறதுனால பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து என்னால் கொடுக்க முடியும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே பின் பண்ணுறேன், ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். தேவைப்படக்கூடிய பர்சன் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட் சர்வீஸ்க்கு கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும். ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.